இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகரில் அமைந்துள்ள நகராட்சி பூங்காவை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகரில் அமைந்துள்ள நகராட்சி பூங்காவை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10,53,470 மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இந்த பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 3 மாத கெடுவில் நடைபாதை அமைத்தல், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, பூங்கா முழுமையாக மேம்படுத்துதல், கழிவறை வசதி ஏற்படுத்துதல் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்ற மேடை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர்கள் கோமுகி, கோபி, ராகேஷ், மகளிர் அணி நிர்வாகி வைத்தீஸ்வரி, உப்பளம் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக நிர்வாகிகள் சந்திரா, ராஜி, பாஸ்கல், மோரிஸ், ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் அந்த பகுதி பொதுமக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்ற இடமாக உருவாகும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று 3 முக்கிய மனுக்கள் அளிக்கப்பட்டன. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா ஆகியோர் இந்த மனுக்களை ஆளுநர் அலுவலகத்தில் சமர்ப்பித்தனர். முக்கிய கோரிக்கைகள்: போலி மருந்து விவகாரம். புதுச்சேரியில் போலி மருந்து விநியோகம் தொடர்பாக பொது சுகாதாரத்தை பாதிக்கும் நோக்கில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மனு அளிக்கப்பட்டது. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் வயது தளர்வு. புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் விண்ணப்பதாரர்களுக்கு உரிய வயது தளர்வு வழங்க வேண்டும். இது தொடர்பான கோப்புகள் எண் U130348/2025 CPD மற்றும் PETRR கருத்து குறிப்புகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது.
மீனவர்கள் விடுதலை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுடன் இணைந்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த இந்த 3 முக்கிய கோரிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை இன்று காலை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சமர்ப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை இன்று காலை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கருணாநிதி, அப்துல் ரஹ்மான், காங்கேயன், பச்சகாந்தி, பிரதீஷ், இருதயராஜ் ஆகியோரிடம் மனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து, காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவு மேற்கு மாவட்ட தலைவர் ஐயனார், ஆனந்தன், வழக்கறிஞர் வெங்கட், வழக்கறிஞர் பூபாலன், யுவராஜ், கோபி ஆகியோர் உடனிருந்தனர். சமூக செயல்பாட்டாளராக திகழ்ந்து வரும் இனாமுல் ஹசன் கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு விதமான சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வந்தார். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மக்கள் பிரச்சனையையும் நலத்திட்ட உதவிகளையும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்சி பணிகளையும் பெருமளவில் இளைஞர்களை கட்சியில் இணைத்தும் வீரியமாக செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாய்கள் மீதான சகிப்புத்தன்மை குறைந்து வருவதாகவும் வளர்ப்பு பிராணிகளான நாயை அழிப்பதற்கு மிகப்பெரிய சதி நடப்பதாக கூறி புதுச்சேரியில் நூற்றுக்கணக்கானோர் நாய்களோடு பேரணியில் ஈடுபட்டனர். நாட்டில் சமீப காலமாக தெரு நாய்களால் பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. வளர்ப்பு பிராணிகள் மற்றும் தெரு நாய்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தாலும் நாய் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் மனிதர்கள் சுயநலத்தால் அவற்றின் எண்ணிக்கை பெருகி உள்ளதாக விலங்கு நல ஆர்வலர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில்தான் புதுச்சேரியில் தேசிய விலங்கு நல ஆணையம் மற்றும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பினர் நூற்றுக்கணக்கானோர் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெரு நாய்களை பாதுகாக்க வேண்டி பேரணி நடத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலை முதல் அண்ணா சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கையில் நாய்களோடும் பதாகைகள் ஏந்தியும் கண்டன பேரணி நடைபெற்றது. குறிப்பாக பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற குரலை எழுதிய திருவள்ளுவர் வேடத்தில் சிறுவர்கள் பலர் பதாகை அணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர். சமீப காலமாக நாய்கள் மீது அரசாங்கமும் நீதிமன்றமும் கடுமையான போக்கை கருணையே இல்லாமல் கையாண்டு வருவதாகவும் வெளிநாட்டு நாய்களின் இனப்பெருக்கத்தை கண்டு கொள்ளாது நாட்டு நாய்களை அழிப்பதற்கு பலரும் அடக்குமுறை சமூக வலைதளம் வாயிலாக பரப்புவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பேரணியில் கலந்து கொண்ட தேசிய விலங்கு நல ஆணையத்தின் தலைவர் அசோக்ராஜ் பேசும்போது கடந்த 15 ஆண்டுகளில் புதுச்சேரியில் விபத்துக்கள், தற்கொலையால் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடைபெற்ற நிலையில் ஒரு நாய்களால் கூட மரணம் நடக்கவில்லை என்றும் செயற்கையான மரணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி நாய்கள் மீது பழிவாங்குதல் நடவடிக்கையாக சிலர் ஈடுபடுவது மக்களை திசை திருப்புவதாக உள்ளது என்றும் ஜீவ காருண்யத்தோடு நடப்பதுதான் மனித இயல்பு என்றும் தெரிவித்தார். புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எலைட் மாணவ மாணவிகள் மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கலா உத்சவ் எனப்படும் கலை விழாவில் இந்த கல்வி ஆண்டிற்கான போட்டியில் பங்கு பெற்றனர்.
புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவ மாணவிகள் மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பள்ளி மாணவ மாணவியருக்கான கலா உற்சவ் எனப்படும் கலை விழாவில் இந்த கல்வி ஆண்டிற்கான போட்டிகளில் பங்கு பெற்றனர். இதில் மண்டல, மாநில அளவில் தேர்வாகி 7 போட்டி பிரிவில் வெற்றி பெற்று தேசிய அளவில் பங்கு பெற்றனர். இதில் பாரம்பரிய பொம்மை செய்தல் குழு போட்டியில் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவன் சுமன்ராஜ், செல்வி ஸ்ரீமதி ஆகியோர் முதல் பரிசினை பெற்று தங்க கோப்பையும், பாரம்பரிய கதை கூறல் குழு போட்டியில் பிரசிடென்சி பள்ளி சார்பாக கிருபாவீர், செல்வி ஹாசனா ஆகியோர் பங்கு பெற்று முதல் பரிசனையும் பெற்று தங்க கோப்பையையும், குழு நடன போட்டியில் பிரசிடென்சி பள்ளி மாணவி செல்வி அனன்சியா அபிமதி, செல்வி ஷாலினி, செல்வி லக்ஷனா, செல்வி கனிஷ்கா ஆகியோர் 2ஆம் பரிசினையும் பெற்று வெள்ளி கோப்பையையும் பெற்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் புதுச்சேரி கல்வி அமைச்சர் மாண்புமிகு திரு நமச்சிவாயம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த பிரசிடென்சி மற்றும் பிரசிடென்சி எலைட் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி அமைச்சர் வெகுவாக பாராட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்ற உறுதுணையாக இருந்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்திய பள்ளி தாளாளர் டாக்டர் கே. கிறிஸ்டிராஜ் அவர்களையும், பள்ளி முதல்வர் திருமதி ஜெயந்த்ராணி அவர்களையும், பள்ளி செயலாளர் திரு கௌதம் அவர்களையும் கல்வி அமைச்சர் அவர்கள் மனமாற பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு எம்எல்ஏவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற திமுக இளைஞர் அணி நிர்வாகி. திமுக இளைஞர் அணி உப்பளம் தொகுதி துணை அமைப்பாளர் பிலிப் வெரோன்ராஜ் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இந்த சந்திப்பின் போது திரு அனிபால் கென்னடி அவர்கள் பிலிப் வெரோன்ராஜ் அவர்களின் காரில் கொடியேற்றி வைத்து தனது அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நிறைந்ததாக அமைந்தது. தனது பிறந்த நாளில் கட்சியில் மூத்த தலைவரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதம் பொது சேவையில் மேலும் உற்சாகத்துடன் செயல்பட ஊக்கமளித்ததாக பிலிப் வெரோன்ராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நேரில் தெரிவித்து ஆசிர்வதித்த மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகி நியமனம். மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவிப்பு. புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலைவர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு கடந்த வாரம் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவகி திருமதி வாசுகி அவர்கள் நியமனம் செய்துள்ளேன். மாநில மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி வாசுகி அவர்கள் சேவைகள். மாநில மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி வாசுகி அவர்கள் MA பிலிட் படித்துள்ளார். தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அன்பு, ஆதரவு இயற்கை அமைப்பின் நிறுவனர். சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவர். கவிதை, விழிப்புணர்வு பாடல், பாட்டு பாடுதல் போன்ற திறமைகளை உள்ளடக்கி வைத்துள்ளார். ஏழை எளிய மக்கள் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்து உதவி செய்து செயல்படுபவர். இவரது சேவைகள் பல பாராட்டுகளையும் நூற்றுக்கணக்கான விருதுகளையும் பெற்றனர். குறிப்பாக தற்போது புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் அவர்கள் வழங்கிய சாதனையாளர் விருதும், தீபம் தொலைக்காட்சி வழங்கிய சிறந்த பெண்மணி விருதும், சாரதா கங்காதரன் பல்கலைக்கழகத்தில் வழங்கிய காமராஜர் விருதும், காமராஜர் ஓவியக்கூடம் வழங்கிய சாதனையாளர் விருதும், பாரதியார் அக்னி பறவை விருதும்,
சமூக சேவகி, சேவை சுடர் விருதும் போன்ற நூற்றுக்கணக்கான விருதுகளை பெற்றவர். ஊனமுற்றவர்களுக்கும் தெருவோரம் வசிப்பவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர். பள்ளிகளுக்கு விதைப்பந்து வழங்கி சிறப்பு செய்தவர். 20,200 மரக்கன்றுகள் நட்டு இயற்கை வளங்களை பெருக பாடுபடுபவர். அப்படிப்பட்ட சமூக பணிகளால் ஆர்வமுள்ள ஒருவர் RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி வாசுகி அவர்களுக்கு மகளிர் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த சமூக நெறியில நல்ல ஆர்வமா இருக்கனால அவங்க இன்னும் மேலும் அந்த சமூக நெறி ஈடுபடுறதுக்கு அரசியல் ஈடுபட்டா நல்லா இருக்குன்றதுனால தான் அவங்க அந்த இது கொடுத்துருக்கோம். இந்த பாண்டிச்சேரியில நிறைய அரசியல்வாதிங்க இருக்காங்க, அரசியல் நடக்குது. ஆனா யாருமே மக்களுக்காண்டி எந்த இதுவும் செய்யல, சேவைகளும் செய்யல, தொண்டும் செய்யல. சார் வெங்கட்ராமன் சார் அரசியல்ல மூத்த தலைவரா இருக்காரு. ரொம்ப வருஷமா அரசியல்ல அவர் இருக்காரு. ஆனா அவர் தன்னை எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்பட்டு பதவியிலயும் அவர் நிக்கல. நிறைய பேர் பதவிக்கு வந்திருக்காங்க, ஆனா மக்களுக்கு எதுவும் செய்யல. சாரோட கொள்கையும் செயல்பாடும் நேர்மையா இருந்தது. அவரு நம்ம மக்களுக்காண்டி நல்ல விஷயங்களை செய்யணும், அவங்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் பாண்டிச்சேரியில அப்படின்னு அவர் செயல்படுறாரு. அவருடைய அந்த செயல்பாடு நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும்ன்ற அந்த அவருடைய கொள்கை, அதுக்கப்புறம் மக்களுக்காண்டி மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யணும்ன்ற அவருடைய இந்த நல்ல எண்ணம், இதுதான் என்னுடைய எனக்கு ஈடுபட வச்சது. புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்கம். 382 படைப்புகள் காட்சிப்படுத்தப்படுதல். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா இன்று கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி இந்த கண்காட்சி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. விழாவின் தொடக்கத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் AS சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகிக்க கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் நோக்க உரையாற்றினார். மேலும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ், தலைமை செயலாளர் சரத் சவுகான் மற்றும் கல்வி செயலாளர் கிருஷ்ணமோகன் உப்பூர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். இந்த மண்டல அளவிலான கண்காட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடக்க நிலை 85 படைப்புகள், நடுநிலை 121 படைப்புகள், உயர்நிலை 96 படைப்புகள், மேல்நிலை 61 படைப்புகள், ஆசிரியர் படைப்புகள் 19. மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் அமைந்த இக்கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சியை சார்ந்த ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் காலை மாலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவிற்கு மெருகூட்டின. விழாவின் இறுதியாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் முனைவர் திருமதி சிவகாமி நன்றி உரையாற்றினார். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு மோகன் பிரசாத், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடி சாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர்.
தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களுக்கும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதாக நிர்வாகம் உறுதியளித்ததால் கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாகம் உறுதியளித்தபடி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாடியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிரந்தர ஊழியர்களை ஆலைக்குள் அனுமதிக்காமல் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்ட விதிமுறைகளை மீறி ரெஸ்டோ பார்கள் செயல்படுவதை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் கலால் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரி முழுவதும் நாளுக்கு நாள் ரெஸ்டோ பார்களும் அதிகரித்து வருகின்றன. இதற்கு புதுச்சேரி அரசும் அனுமதி அளித்து வருகின்றன. இந்த சூழலில் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்கள் பல இடங்களில் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் இதற்கு அதிகாரிகள் துணை போகின்றனர் என்று கூறியும் புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் கலால் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முருகா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஊர்வலமாக இயக்க தலைவர் ரகுநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்று கலால் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கலால் துறை அலுவலக கேட்டை இழுத்து மூடி போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். அதனை அடுத்து போராட்டக்காரர்கள் கழுத்தில் மதுபாட்டில்களை அணிந்து கொண்டு ரெஸ்டோ பார்களுக்கு அதிகாரிகள் துணை போவதாக கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனுடைய விதிமுறைகளை யாரும் பின்பற்றதில்லை. பார்க்கிங் இல்லாமல் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆனால் பார்க்கிங் இல்லாமல் அனுமதி கொடுக்குறாங்க. ரெஸ்டோ பாரில் பார்சல் விற்கக்கூடாது, பார்சல் விற்கிறாங்க. இது எல்லாமே லஞ்சத்தை வாங்கினேன் இந்த என்ஆர் அரசு இந்த கேடுகட்ட செயலை செய்யுது. அதனால் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பார் இருக்குது. இந்த இவ்வளோ பார் இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வேலைவாய்ப்பு கொடுப்பது இந்த என்ஆர் அரசு கிடையாது. ஆனால் பெண்களை தாலி அறுப்பதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அந்த வழியெல்லாம் பின்பற்றுது. அதுக்கு சம்மந்தமாக மனு கொடுக்குறோம். கலால் துறை வந்து ரெஸ்டோ பாரை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் பண்ணுவோம், நீதிமன்றம் சொல்லுவோம். நீங்கள் கழுத்தில் போட்டுருக்குது எதுக்கு இந்த சரக்கு பாட்டில்? ஊசுடு சட்டமன்ற தொகுதி அமைதி நகர் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி அமைதி நகர் அம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனை அடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பிசிசி தலைவர் சேகர், அட்வொகேட் மாநில துணைத் தலைவர் டேவிட், வட்டார தலைவர் ஆறுமுகம், முருகன் மற்றும் கமலக்கண்ணன் மற்றும் ஊர் தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர்
கண்ணகி அரசு பள்ளி எதிரில் ரூபாய் 18 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் பிரதான சாலையில் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளிக்கு எதிரில் கல்வெர்ட் அருகில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணி ரூபாய் 18,46,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு வாய்க்காலை சீரமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவர் துணைவியாரின் கைது நடவடிக்கை கண்டித்து LIC கிளை 2 சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட சங்க இணை செயலாளர் வேலாயுதம் கண்டன உரையாற்றினார். தோழர் ஜெயசங்கர் கண்டன முழக்கங்களை எழுப்பினார். கிளை பொருளாளர் ஸ்ரீதேவி நன்றி கூறினார். கிளை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். யூகோ வங்கியின் 84வது ஃபவுண்டேஷன் தினத்தை புதுச்சேரி வில்லியனூர் கிளையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யூகோ வங்கியின் 84வது ஃபவுண்டேஷன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வில்லியனூர் கிளை சார்பில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் வாடிக்கையாளர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் யூகோ வங்கியின் வில்லியனூர் கிளை மேலாளர் நாகராஜ் தலைமையிலும் துணை மேலாளர் மற்றும் யூகோ வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கியின் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் கோனேரி லோகையன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்திலிங்கம் MP தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் கோனேரி லோகையன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்திலிங்கம் MP தலைமையில் கேக் வெட்டி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் பிரமுகர்கள் முகமது ஹசன், ரகுமான் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிறந்தநாள் விழா காணும் லோகையனுக்கு மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோனேரி லோகையன் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் கிழக்கு பகுதியை சேர்ந்த மாதா கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக அரியாங்குப்பம் தொகுதியில் ஐயப்பன் போட்டியிட தொகுதி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கினர். காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி நிர்வாகிகளிடம் அனைத்து தொகுதிகளிலும் இருந்து விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் போட்டியிடுவதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஐயப்பனுக்கு அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், பிசிசி சசி மற்றும் தொகுதி காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி, பான்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். திப்ராயப்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளூர் மக்களுக்கே வழங்க வேண்டும், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கோரிக்கை. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டையில் வீடு இல்லாத 80க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களின் பெரும் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் திப்ராயப்பேட்டை நலிவுற்ற மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெளிப்படையான முறையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவை அந்த பகுதி உள்ளூர் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் இவ்விஷயம் தொடர்பாக இன்று குடிசை மாற்று வாரியம் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன்
ரவிச்சந்திரன் அவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி திப்ராயப்பேட்டை மக்களின் சார்பில் அவரது அலுவலகத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை செயற்பொறியாளரிடம் வழங்கினார். மேலும் உண்மையிலேயே வீடில்லாத ஏழை எளிய மக்களை நேர்மையான முறையில் ஆய்வு செய்து எந்த கட்சியையும் பாராமல் பாரபட்சமின்றி அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது பஞ்சாயத்து தலைவர் ராஜன் பாபு, திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் சந்துரு, காலப்பன், ரவி, ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆபரேஷன் சிந்தூர் சாதனை படைத்த புதுச்சேரி கமாண்டோ கோகுல பிரசாத் அவர்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் நேரில் வாழ்த்து. நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் வீரத்துடன் பணியாற்றி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை கமாண்டோ கோகுல பிரசாந்த் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. துணிச்சலாக அங்கீகாரம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் தனது அசாத்திய திறமையையும் வீரத்தையும் வெளிப்படுத்திய கோகுல பிரசாந்தை கௌரவிக்கும் விதமாக எல்லை பாதுகாப்பு படையின் சார்பில் அவருக்கு சிறந்த வீரர் பதக்கமும் கமிமான்டன் பாராட்டு சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நேரில் சென்று கௌரவிப்பு. இந்த செய்தி அறிந்து பெருமிதம் அடைந்த ரெட்டியார்பாளையம் தொகுதி வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் புதுநகர் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கமாண்டோ கோகுல பிரசாந்த் இல்லத்திற்கு நேரில் சென்று நாட்டின் எல்லையை காக்கும் ஒரு வீரர் தனது தொகுதியை சேர்ந்தவர் என்பதில் மகிழ்ச்சி தெரிவித்த அவர் கோகுல பிரசாந்திற்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி மரியாதை நிமித்தமாக கௌரவப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியான நிகழ்வின் போது வழக்கறிஞர் சசிபாலன் பாசறையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உடனிருந்தனர். ஒரு சாமானிய இளைஞன் இராணுவத்தில் உயரிய விருது பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் மூலம் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் கீழ் இயங்கும் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா மூலம் 8 லட்சம் மதிப்புள்ள காது கேட்கும் கருவிகள் 43 பயனாளர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் மூலம் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் கீழ் இயங்கும் ராஷ்டிரிய வயோரி யோஜனா மூலம் 8 லட்சம் மதிப்புள்ள காது கேட்கும் கருவிகள் 43 பயனாளர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் செவித்திறன் மற்றும் செவித்திறனை பாதுகாக்கும் முறைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் திட்டம், செயற்கை உறுப்பு மற்றும் எலும்பு மூட்டு ஆதரவு சாதனங்கள் தென்னிந்திய அலுவலர் கிரிதரி நாயக் உடனிருந்து அவர்களின் குழுவில் மூலம் உபகரணங்களை பொருத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ் தலைமையில் புதுச்சேரியை சேர்ந்த பயனாளர்களுக்கு காது கேட்கும் கருவி வழங்கப்பட்டது மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆத்மநாபன், குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த விழாவை காது மூக்கு தொண்டை பிரிவு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஸ்டாலின், சிவகுருநாதன் மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை கீழ் இயங்கும் தேசிய சுகாதார இயக்கம் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான தேசிய திட்டத்தின் கீழ் 4வது முறையாக விலையில்லா காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் இதுவரை
150 மாணவர்களுக்கு அதிநவீன காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து 60 வயதிற்கும் மேற்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் காது கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. செவித்திறனை மக்கள் பாதுகாத்து கொண்டு சிறப்பான வாழ்வினை பெறவும் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி உலக செவித்திறன் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் திட்டத்திற்கான காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான தேசிய திட்டம் புதுச்சேரி மாநில திட்ட அலுவலர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.